வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. சீமான் அண்ணன் வந்து காரைக்குடி தொகுதியில தான் நிக்க போறாரு அப்படின்றது உறுதியாயிருச்சு. நம்ம ஒரு 2 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீமான் வந்து காரைக்குடியில தான் நிக்க போறாரு, காரைக்குடியில தான் நிக்க போறாருன்ட்டு. அதுக்காகத்தான் சாட்டை துரைமுருகன வச்சு டாக்டர் பிரபு மீது வன்மத்த அப்படியே கக்கிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இவ்வளோ வன்மத்த கக்குறாரே அப்படின்ட்டு டாக்டர் பிரபுவும் வந்து எதிர்த்து எந்த ஒரு அறிக்கையும் விட்டது கிடையாது. எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றுனது கிடையாது. நம்மளே சில நேரம் கேட்டுருக்கோம். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? திருப்பி ஏதாவது ஒரு வீடியோவாவது போடலாமே அப்படின்ட்டு. இல்ல, இல்ல விடுங்க, விடுங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா உண்மையிலேயே வந்து காரைக்குடி மட்டுமே தெரிந்த ஒரு நபர வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு முகமா மாற்றுன பெருமை சாட்டை துரைமுருகனுக்கு தான் சேரும். அதனாலேயே வந்து இந்த வன்மத்த கக்கியே ஒரு மனுஷன வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து டாக்டர் பிரபு விஷயத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, காரைக்குடியில இந்த தொகுதியில மட்டும் தெரிய வேண்டிய ஒரு முகத்த தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக்குனது அப்படின்றது சாட்டை துரைமுருகன் தான். அதுக்காக அவர் வன்மத்த கக்குனதுக்காக உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை வந்து டாக்டர் பிரபுவுக்கு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், காரைக்குடி தொகுதியில திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு டாக்டர் பிரபுவ வந்து டார்கெட் பண்றதுக்கு காரணம் என்ன? நாம் தமிழர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி வேட்பாளர விட, அதிமுக கூட்டணி வேட்பாளர விட டாக்டர் பிரபு வந்து இந்த தொகுதி, காரைக்குடி தொகுதியில ஒரு வலுவான கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அது நாம் தமிழர் கட்சிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் திமுக கூட்டணி வேட்பாளர பத்தியும் அவங்க வந்து வன்மத்த கக்கல. அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள பத்தியும் வன்மத்த கக்கல. டாக்டர் பிரபு மீது மட்டும் அவங்க டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி வன்மத்த கக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டாக்டர் பிரபு இங்க ஒரு வலுவான கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். நேத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், காரைக்குடி கழனிவாசல் பகுதியில சில போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க. எப்படி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரபுவோட போஸ்டர மறைச்சு இவங்க போஸ்டர ஒட்டியிருக்காங்க. நாம் தமிழர் சீமானோட போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அரசியல். ஒண்ணு நம்ம மேல வன்மத்த கக்கணும். இல்லையா, அவன் முகத்த மறைச்சு அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, "பூனை கண்ண மூடிக்கிட்டா உலகமே இருண்டுரும்" அப்படின்னு நெனச்சுக்குமாம். அந்த மாதிரி போஸ்டர்ல வந்து அவர் முகத்த மறைச்சுட்டா, காரைக்குடியில ஜெயிச்சிரலாம்னு நெனச்சுட்டாங்க போல. இதுல வேற, "என்ன ப்ரோ காரைக்குடியில சீமான் நிக்கிறதுனால பயமா?" அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேள்வி வேற கேட்டாங்க. ஆமா, உண்மையிலேயே பயமா தான் இருந்துச்சு. ஆனா எப்ப வரைக்கும் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் தான் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பயம்லாம் பஞ்சு பஞ்சா பறந்துருச்சு. என்ன காரணம்னா, எங்க அண்ணன வச்சு செய்ய நான் இருக்கேன்டா அப்படின்ட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் இறங்கி அடிக்கிற அடியில சீமான் காலி ஆயிருவாரு. அதனால நம்ம மேல எவ்வளவுக்கு எவ்வளவு வன்மத்த கற்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வளர்ச்சி பாதைய நோக்கி போயிட்டே இருப்போம். அதனால தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வன்மத்த கக்குறத மட்டும் நிப்பாட்டாதீங்க. ஏன்னா, நீங்க கக்குற வன்மம் தான் எங்க டாக்டர் பிரபுவோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.